ஆண்டவராக இருக்க கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரங்களுக்கு நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் இரட்சகர் கர்த்தர் இயேசுடைய நாமத்தினாலும் அன்பு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதோடு கூட நான் சார்ந்திருக்கிற கோவை சபையுடைய சகோதர சகோதரிய அன்பும் மற்றும் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம் சகோதர சகோதரர். பாடத்தின் தலைப்பானது கர்த்தருக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக பார்க்கலாம். இது ரீப்ரின்ஸ் 57:11. அப்போ இந்த வகையில் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது இந்த பாடத்துக்கு ஒரு ஆதார வசன பகுதியாக 27ஆம் அதிகாரம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாருங்க, சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை எழுதும் போது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். நீ திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற வார்த்தைகளை எங்க எழுதுறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்க சொல்கிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது என்ன காரியத்துக்காக நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும்? பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு பலியின் ஜீவியத்தில் வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய புதிய சிருஷ்டிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக நாம் வந்திருக்கும் போது எந்த விஷயத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பாருங்க, காத்திருக்கிறது சொல்லும்போது எப்படி சொல்றான்னா, திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லும்போது, ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக நாம் காத்து கொண்டிருக்கலாமானா அந்த அர்த்தத்தில் அவர் சொல்ல வரல. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டுங்கிறதுக்காக சொல்ல வரல. அது மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரன் எப்படி எஜமான் சொன்ன உடனே அந்த ஊழியம் செய்யறதுக்கு தயாராகிறோம், அது போலையும் இல்லை. ஆனால் முதலாவது இந்த ஊழியம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாக வரும்போது எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கணும். பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா அவர் தனக்கு பிடித்த விதத்தில் எஜமானுக்கு ஊழியம் செய்யலாம், அல்லது எஜமான் விரும்புகிற விதத்தில் அந்த எஜமானுக்கு ஊழியம் செய்யும். இப்போ எந்த விதத்தில் அவர் ஊழியம் செஞ்சிருந்தா அது எஜமானுக்கு ஏற்றதாக இருக்கும்? தனக்கு விருப்பமான விதத்தில் செய்வது நல்லா இருக்குமா, அல்லது எஜமான் என்ன விரும்புகிறாரோ அதை தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்வது சிறந்ததாக இருக்கும்? எப்படி இருக்கு பாருங்க. இவர் ஊழியக்காரர் தான், எஜமான் சொன்ன உடனே ஊழியம் செய்து தயாராகத்தான் இருக்காரு. ஆனால் அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தனக்கு விருப்பப்படுகிற பாணியில் அவர் செஞ்சார்னா, இது நான் செய்கிற ஊழியத்தை என்னுடைய எஜமான் கண்டிப்பாக விரும்புவார் அப்படின்ட்டு அந்த ஊழியத்தை செய்தால் அந்த எஜமான் விரும்புவாரா? அல்லது அந்த எஜமான் உண்மையாலுமே தன்னுடைய ஊழியக்காரன் எவ்விதமாக தனக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக அந்த ஊழியக்காரன் அந்த ஒரு ஊழியத்தை செய்தால் அது எப்படி இருக்கும்? அந்த எஜமானுடைய இதயத்துக்கு அது பிரியமாக ஏற்றத்தாக இருக்கும். அப்படித்தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கே காத்திரு, திடமானதாக இருந்து காத்திரு என்ற வார்த்தைகளை சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் போது திடமானதாக இருந்து காத்திருக்கணும் என்று சொன்னோம்னா, ஊழியம் செய்வதற்காக காத்திருக்கிறது இல்லை. முதலாவது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான், நம்முடைய கர்த்தர் நாம் எந்த விதமாக ஊழியம் செய்ய வேண்டும் விரும்புகிறார் என்பதை முதல் நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும், அல்லது தெரிந்து கொள்ளணும், அல்லது புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய எஜமான் நாம் எந்த விதமான ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்தில் ஊழியம் செய்தால் மாத்திரமே தான் அவருக்கு ஏற்ற ஜனங்களாக அல்லது ஏற்ற ஊழியக்காரர்களாக நாம் இருப்போம். அதை தவிர்த்துட்டு நம்முடைய சுய விருப்பத்தின்படியோ அல்லது நம்முடைய சுய இஷ்டத்தின்படியோ அல்லது நம்முடைய சுய புத்தியின்படியோ நாம் ஊழியங்களை எடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு நம்முடைய எஜமானுக்கு விருப்பமாக இருக்கும் என்று என்ன பண்ண முடியாதுன்னு தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு திடமானதாக இருந்து காத்திருந்து அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர். அப்போ அப்படியாக இருக்கும்போது தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை கவனித்திருந்து தேவனுடைய ஊழியத்தில் நம்முடைய பங்குல கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொள்வதற்கு சில பிரயாசங்களையும் முயற்சிகளை எடுக்கும்போது காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கணும். அதை தவிர்த்துட்டு கர்த்தருடைய விருப்பம் என்னங்கிறத கவனிக்காம அல்லது கர்த்தருடைய நோக்கம் என்னங்கிறத புரிந்து கொள்ளாம நம்முடைய சுய இஷ்டத்துக்கு நம்முடைய ஊழியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னோம்னா அது கர்த்தருடைய நோக்கத்தை அல்லது சித்தத்தை நிறைவேற்ற ஜனங்களாக இல்லாமல் மாறாக எப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் மாறிடுவோம்னா
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் எப்படி பேசிட்டாருங்க? எதன் மேலே சாய வேண்டான்ட்டார் ஞானி? உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சிடார். ஏன்னா உன்னுடைய சுய புத்தியினால, உன்னுடைய சுய விருப்பத்தினால, உன் சுய சித்தத்தினால நீங்கள் செய்கிற ஊழியங்கள் அல்லது நீங்கள் ஞானமாக நினைக்கிற செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்குமா என்பதை நிதானித்து பார்க்கும். அதற்காக தான் கர்த்தருக்கு நீ காத்திரு, திடமானதா என்று காத்திரு. கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார் நீ எவ்விதமான ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பது. அப்போ ஒருபோதும் அவசரப்பட்டு அல்லது துரிதமாகவோ நம்முடைய முயற்சிகள்னால நாம் சில ஊழியங்களை ஏறெடுத்துட்டாலோ இது கர்த்தருக்கு விருப்பமாக இருக்குமா என்பதை பார்க்கணும். பண்ணுன்னா நினைத்துக்கொள் என்ற வார்த்தைகளை அங்கே சொல்கிறோம். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் தெரியாதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்களா, சில நேரங்களில் தாங்களாகவே விருப்பப்பட்டு சில ஊழியங்களை செய்து அது தேவனுடைய அங்கீகரிப்பு இருக்கா அல்லது தேவன் விரும்புகிறாரா கர்த்தர் விரும்புகிறார் என்று தெரியாமல் அநேக தருணங்களில் தவறு செய்கிறவர்களாக அல்லது ஊழியங்களில் தோல்வியடைகிறவர்களாக சில நேரங்கள் சில சகோதரர்கள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரர், அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும், திடமானதாக இருந்து. எதற்காகனா அவருடைய காரியங்களில் நாம் எவ்விதமாக ஊழியம் செய்ய விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும், அவ்விதமான ஊழியங்களை நாம் மேறெடுக்கணும் என்பதை நாம் பார்க்கணும். பாருங்க, இந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வழிகளில் கர்த்தருக்காக நம்முடைய ஜீவியத்தை முழு அர்ப்பணம் செஞ்சுருக்கிறோம். இப்போ முழு அர்ப்பணம் செய்த பிறகு நம்ம யாருடைய வழிகாட்டுதலில் அல்லது யாருடைய வழிநடத்தல் நடக்கணும், யாருடைய வழிநடத்தல் போகணும். பாருங்க, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையானது என்றைக்கு நாம் அர்ப்பணிப்பு பண்ணிட்டோமோ அன்று முதல் நம்முடைய சுய ஞானத்தையும் சுய வழிகளையும் சுய விருப்பு இறப்புகளையும் என்ன பண்ணிட்டோன்னா அதை மறிக்க சேர்ந்து கடந்து வந்துட்டோம். இனிமேல் மீதி இருக்கிற நம்முடைய நாட்களில் இந்த ஒரு உடன்படிக்கையின் வாய்க்கில் யாருக்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கிறோமோ அவர் எப்படி வழிகாட்டுகிறாரோ அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதன்படி அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்புக்கு பின்பாக நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலுக்காக காத்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் தேவனுடைய சித்தம் அல்லது கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சில நேரங்கள் நாம் தெரிந்து கொள்ளாமல் போகக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ இந்த தருணங்களை நாம் என்ன செய்யலாம்? இப்போ கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய விருப்பம் ஒரு இடத்துல நமக்கு புரியல அல்லது தெரியல என்று சொல்லும்போது இப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம்னா நம்முடைய ஊழியங்களை அவசரப்பட்டு ஏறெடுக்கலாமானா அப்படி ஒருபோது என்ன பண்ண முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்பட்டோ அல்லது துரிதமாகவோ செயல்படக்கூடாது. அப்போது அப்படி செஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மை வழிநடத்துவதற்கென்று யார் இடத்துல நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமோ அவரை வழிநடத்துவதான்ற அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நாமே வழிநடத்திக் கொள்கிறவர்களாகவோ நம்முடைய சுய சித்தத்தை செய்கிற ஜனங்களாகவோ இருப்போம் என்பதை நாம் பார்க்கணும். பாருங்க, என்னைக்கு நாம் அர்ப்பணிப்பு பண்ணிட்டோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சித்தம் இல்லை, நம்முடைய சொந்த வழிகளெல்லாம் இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் மறித்து போயிட்டோம். இப்போது கர்த்தருடைய சித்தம் தெரியல என்பதற்காக நாம் ஞானமாக நினைக்கிற காரியங்கள் படி நாம் செய்தோம்னா அது கர்த்தருடைய சித்தம் ஆகாது என்பதை நாம் பார்க்கணும். இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் நம்முடைய காரியங்கள் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியல அல்லது உணர்ந்து கொள்ள முடியலன்னா நாம் செய்ய வேண்டிய வேலை என்னதான் ஊக்கத்தோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சித்தத்தை நீங்கள் எனக்கு வெளிக்காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜெபத்தில் ஏறெடுத்துட்டு கர்த்தருக்காக திடமனதோடு நாம் காத்திருக்கும் போது ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னா அதை வெளிப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கணும். சில அடையாளங்கள் கொடுப்பாரு, சில உணர்த்துதல்கள் அவருடைய வசனங்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு வரும்.
அப்போது நாம் என்ன பண்ணலாம்னா, அதை புரிந்து கொண்டு என்னுடைய காரியங்களில் தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய நோக்கம் இவ்விதமாக இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு செய்தோம்னா அதனுடைய ஆசீர்வாதம் அங்கே மிகுதியாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஒருவேளை நாம் ஏறெடுக்கிற ஊழியங்களில் அல்லது ஏறெடுத்து செய்கிற காரியங்களில் இது தேவனுடைய சித்தம் என்பதற்குண்டான போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னா அந்த வேலைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அதன் நிமித்தம் நமக்கு நன்மை இல்லை, அதன் நிமித்தம் நமக்கு லாபம் வராது, அது என்னதான் நமக்கு நஷ்டத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரி. ஸோ அப்படியாக சில நேரங்களில் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை வரும். இந்த வேலை செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா, இங்கே போகலாமா அங்கே போக வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற மனநிலைமை இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணலாம்னா எந்த காரியங்களும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்னுமாக தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நம்முடைய காரியங்களில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இன்னுமாக நாம் உணர்ந்து கொள்ளவில்லைன்னு புரிந்து கொண்டு பாருங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உடனடியாக என்ன பண்ணலாம்னா ஜெபத்தில் போய் தரித்திருக்கிறதா நம்முடைய வேலையாகும். நான் இன்னும் முடிவு செய்யலை, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியல என்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது சகோதர சகோதரர்களே, நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆனால் இந்த காத்திருக்குதல் என்பது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த காத்திருக்கும் போது தான் யாருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய வழிநடத்தல் கிடைக்கும். அதில் தான் ஆசீர்வாதமும் அதில் தான் கிருபை இருக்கு. அப்போ இந்த காத்திருக்கிறது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கு. அப்போ அந்த வழிநடத்தலுக்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளோட கடமையாக இருக்கு. அப்போ இந்த காத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்குள்ளாக நாம் வரும்போது இப்போ கர்த்தருக்காக ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கும் போது இவரிடத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுதுன்னா, ஒருவர் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய தோற்றத்திலேயோ அவரிடத்துலேருந்து வெளிப்படையான விதத்தில் ஒரு மேன்மை அடைவதான ஒரு தோற்றம் என்ன பண்ண முடியாதுன்னா காணப்படாது. ஏன் அப்படின்னா இவர் அமைதியாக எதுவுமே செய்யாது போல இருந்து கொண்டிருக்கும் போது இவரிடத்தில் எந்த ஒரு மேன்மையான காரியங்கள் இருக்கிறது போல என்ன பண்ணாதான் நமக்கு தோற்றம் அளிக்காது. அவரை நாம் பார்க்கும்போது எப்படித்தான் நினைப்போம், இவர் என்னடா அமைதியாக இருக்க, எந்த ஊழியங்களும் எந்த காரியங்களும் அங்கே செய்யலை அப்படின்னு நம்ம சில நேரங்கள் அவர்களை நினைப்போம். ஆனால் அவர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்காங்க நமக்கு என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. அவர்கள் கர்த்தருக்காக கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் எந்த ஒரு தருணத்தில் மேன்மை அடைவதாக ஒரு வெளிப்படையான அடையாளம் அவர்களிடத்தில் காணப்படாது. ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற சிலரை பார்க்கும்போது ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வு போலவும் ஊழியங்கள் அதிகமாக செய்வது போலவும் தோன்றும். மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் வளர்ச்சியில் குறைவானவர்கள் போல காணப்படலாம். ஆனால் அவங்க இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க? யாருடைய வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக அவர்கள் ரொம்ப அமைதியாக காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கணும் சகோதர சகோதரர். அதனால தான் இவ்விதமான அனுபவங்கள் வரும்போது கர்த்தருக்காக காத்திருக்கணும். சில பரீட்சைகளும் அங்கே சோதனைகளும் கடந்து வரும். அவர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் துரிதமாக ஊழியங்கள் செய்கிறவர்களாக, துரிதமான வளர்ச்சி எட்டினவர்களாக, தங்களை காட்டிலும் அவர்கள் அதிகமான வேலை செய்வது போல அவர்கள் காட்சி இருக்கும். ஆனால் இவர்கள் அமைதியாக கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கும் போது இவர்களுடைய மனது கண்டிப்பாக திடமானதாக இருக்கும். ஒருவேளை அந்த மனது பலமுள்ளதாக இல்லை அப்படின்னா, அல்லது திடமானது அல்லது உறுதியானது மனது அவர்கள் இல்லைன்னா இவர்களும் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி ஊழியங்களை செய்வதற்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த திடமானது இருந்தால் மாத்திரமே தான் அவர்கள் கர்த்தருக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ ஒருவர் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்து அவருடைய வழிநடத்தலின்படி செய்யும்போது அவர்களிடத்திலிருந்து தவறுகளோ பிழைகளோ ஒருபோதும் வெளிப்படாது. ஏன் அப்படின்னா அவர்களை வழிநடத்துறது யார் தான்? கர்த்தர் அவர்களை வழிநடத்துறதுனால அவங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தருக்கு காத்தர்களோட பலன் என்னன்னா அல்லது ஒரு பயன் என்னன்னா அவர்களிடத்திலிருந்து தவறான காரியங்கள் என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே வெளிப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரி. அப்போ மற்றவர்கள் நம்மை காட்டிலும் முன்னேறுவது போல அங்கே காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கலாக மாத்திரம் இருந்தோம்னா அதுதான் நிலையான பலனை, நிலையான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் யார் தான் இயக்கம்னா கர்த்தர் தான் இயக்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லை அல்லது கர்த்தருடைய அவர் தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான்னு உணராமல் ஒரு அடி கூட நம்ம என்ன பண்ணியிருக்கூடாதுன்னு எடுத்து வைத்திருக்கூடாது.
ஒருவேளை கர்த்தர் நம்ம இயக்காம அல்லது கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லாம இந்த ஜீவியத்தில் நம்ம அடிகளை எடுத்து வைத்தோம்னா அது நமக்கு கண்ணிகளை வருவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தருக்கு காத்திருப்பது மாத்திரமே தான் சிறந்த ஒரு காரியமாகும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பராமரிப்பு எப்படி இருக்குது, தேவனுடைய வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. இந்த 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ண பிடிச்சுக்கணும். தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, இவைகளை பயன்படுத்தி தான் தேவனுடைய சித்தம் நம்மை கொடுத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த 2 காரியங்கள் மூலமா தான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ திடமனதாயிரு என்று சொல்லும்போது இந்த திடமனது அப்படின்னா என்ன சொல்லலாம், இதனுடைய அர்த்தம் கொடுத்தோம்னா என்ன சொல்லலாம்? திடமனதுன்னு சொன்னா தைரியம் சொல்லலாமா? சொல்லாங்களா? தைரியம் சொல்லலாம். எப்படிப்பட்ட தைரியம் பாருங்க, வசனத்தில் வாசம் திடமனது அப்படின்னா சாதாரண தைரியம் பற்றி பேசலாம். சாதாரண தைரியம் பற்றி பேசல. இந்த திடமனது என்பது தைரியத்தை பற்றி பேசுது. அது பலமுள்ள தைரியத்தை பற்றி அங்கே பேசுது. ஒரு நல்ல ஒரு பலமுள்ள தைரியம் இருக்க வேண்டும் என்று அங்கே பார்க்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நீ கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்றார். அப்போ திடமனது அல்லது பலமுள்ள தைரியம் என்று சொல்லும்போது இது நம்முடைய நாம் புரிந்து கொள்கிற மாதிரி என்ன சொல்லலாம்னா நம்முடைய ஆத்மா அல்லது ஜீவியம் அல்லது நம்முடைய அறிவுக்கு அடுத்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தும். நம்முடைய மனது இருதயம் இந்த காரியங்களை பயன்படுத்தும். அப்போ இந்த அறிவுக்கு அடுத்த விஷயத்தில் நாம் உறுதி உள்ளவர்களாக திடமனதுள்ளவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மை பலப்படுத்துவதற்கோ நம்மை ஆசீர்வதிப்பதற்கோ அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த தைரியம் இல்லை, நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லது சில காரியங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறோன்னா கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா ஒரு சரியான ஒரு திடமனது இல்லைன்னா எவ்விதமாக நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு சரியான மனநிலையில் நல்ல தைரியத்தோடு இருக்கும்போது மாத்திரமே தான் கர்த்தர் நம்மை படிப்படியாக எடுத்து அவருடைய சித்தத்தை நமக்கு அறிய பண்ணி நம்மை பயன்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமே தான் எந்த நன்மையும் அது குறைவுபடாமல் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நன்மைகள்னு வந்தால் யாரிடத்துலேருந்து வரும், நம்ம எந்த ஊழியங்கள் செஞ்சாலும் அது நன்மை தரக்கூடியதில்லை. கர்த்தர் மூலமாக நாம் செய்த ஊழியங்கள் மாத்திரமே நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ இந்த திட மனது அல்லது மன உறுதி தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது அவசியமாக இருக்கு. ஏன் திடமனது அல்லது பலமுள்ள தைரியத்தை பற்றி பேசுகிறோம்? ஒரு மன உறுதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா இவங்க போகிற பாதையில் இவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டிய அல்லது மேற்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்போ அவைகளை பார்த்து இவர்கள் பயந்துட்டாங்கன்னா பின்வாங்கி போன ஜனங்களாக மாறிடுவாங்க. அப்போ இவர்கள் ஜெயம் கொண்ட வேண்டிய அநேக காரியங்கள், அநேக பரீட்சைகள், அநேக உபத்திரவங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்படும். அப்போ இவர்கள் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொள்வதற்கு இது போல மனதிடம் அல்லது மன உறுதி அல்லது திடமானது என்னன்னா இவங்களுக்கு அவசியமாக இருக்கு சகோதர சகோதரி. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மன உறுதி அல்லது திடமானது இல்லைன்னா அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நல்ல குணலட்சணங்கள் வளர்ந்து கொண்டு அந்த ஊழியங்களை சிறப்பாக செய்து ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியாது. அப்போ ஜெயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இவர்களுக்கு மன உறுதி அல்லது மன தைரியம் அவசியமாக இருக்கிறது புரிஞ்சுங்க. பாருங்க, உலகத்தின் வாழ்க்கையில கூட ஒரு பயந்த சுபாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு உலகத்தின் வாழ்க்கையில் பாருங்க நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு என்ன காரணமா இருக்குன்னா இந்த மன உறுதி இல்லாதனால. இன்னைக்கு எத்தனை பேர்த்த நாம் பார்க்கணும், எத்தனை பேர் தைரியம் இல்லாதனால மன உறுதி இல்லாதனால அவர்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையவே இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பண்றாங்க, நம்ம கூட என்ன சொல்றோம், பயந்த சுபாவம் உள்ளவன் தைரியம் உண்டு எதிர்த்து ஜெயம் பெற வெற்றி கொள்ள முடியல வாழ்க்கை அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களே. இன்னைக்கு ஒரு சாதாரண உலகத்தின் வாழ்க்கையில கூட மன உறுதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு காலங்கள் அப்படித்தான் இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது எவ்வளவு பரீட்சைகள், எவ்வளவு எதிராளிகள் நமக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கடந்து நாம் ஊழியம் பண்ணணும்னா நம்முடைய சுய புத்தியின் மேலே சுய விருப்பத்தின் பேரில் ஊழியம் செஞ்சால் அது முடியாது. அப்போ திடமனதோடு இருந்து கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய பலன் பெற்றுக்கொண்டு இந்த ஊழியங்களை செய்யணும் சகோதர சகோதரர். அப்போ மன உறுதி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த திடமனது மாத்திரமே தான் அவர்களை ஜெயம் கொள்வதற்கு அது வழி நடத்தும் என்பதை நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். பாருங்க, அப்போ தலைப்பு வசனத்தில் வாசித்தோம், நீங்கள் திடமானதாக இருந்து
கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லும்போது இது உலகத்துக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்ல. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவர்களுக்கு உண்டான காரியங்களை பற்றி பேசுகிறது தான் நாம் படித்த ஆதார வசனம். இவைகளெல்லாம் ஒரு வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தங்களாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரர். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மன உறுதியை பெற்றுக்கொள்ளும்னா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மேல அவர்கள் நம்பிக்கை வைக்கணும். சுயத்தின் மேலேயோ அல்லது சொந்த புத்தியின் மேலேயோ நம்பிக்கை வைத்தோம்னா அது பேராபத்தில் கொண்டு போய் முடியும். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும்போது அதுதான் நமக்கு நல்ல மன உறுதியை, நல்ல மன வலிமையை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவர்களுக்கும் உலகத்தாரை போல கஷ்டங்களும் உபத்திரங்களும் சோதனைகளும் வரும். ஆனால் உலகத்தாருக்கு வரும் சோதனைகளும் நமக்கு வர உபத்திரங்களும் வித்தியாசம் இருக்கு. உலகத்தாருக்கு வருகிற சோதனைகள் போல நமக்கு சோதனைகள் ஏதேச்சையாக வருவதில்லை. அவர்களுக்கு வருவது போல உபத்திரங்கள் நமக்கு ஏதேச்சையாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பரீட்சைகளோ, ஒவ்வொரு சோதனைகளோ, ஒவ்வொரு உபத்திரங்களும் நேரடியாக யாருடைய அனுமதியின் பேர்ல வருது? கர்த்தருடைய அனுமதியின் பேர்ல அவைகள் வருது. அவருடைய மேற்பார்வையில தான் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த உபத்திரவங்களையும் இந்த பரீட்சைகளை பார்த்து திகைச்சிட வேண்டாம். நீங்க திடமானதோடு அவைகளை எதிர்கொண்டு இவைகளில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறார், இந்த உபத்திரவ மத்தியில் நாம் எவ்விதமாக செயல்பட்டால் தேவன் விரும்புவார் என்பதை கற்றுக்கொண்டு அதை செய்யும் போது அது தேவனுடைய வழிநடத்தலாக இருக்கும். அப்போது அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு ஜனங்களாக நாம் இருப்போம். ஆனால் ஆரம்ப நாட்களில் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது நம்ம அப்படி உடனடியாக ஜெயம் கொள்ளுள்ள ஜனங்களாக இருக்க மாட்டோம். அநேக தடவை என்ன பண்ணுவோம்னா விழுந்து விழுந்து தான் எந்திரிச்சிருக்கும். ஆரம்பத்தில் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அல்லது இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்போது இந்த ஊழியத்துக்கு புதுசாக இருக்கிறோன்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக போகுது. உண்மையான சத்தியம் என்ன என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையான தேவன் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். கர்த்தர் யார் என்பதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதனால் நமக்கு மற்றவர்களைப் போல அல்லது உலகத்தின் ஜனங்களை போல உபத்திரவங்களோ சோதனைகளோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களோ வராது என்று சில நேரங்களில் நினைக்க தூண்டும் ஆரம்ப காலகட்டங்கள். இது சரியான பார்வையா இல்லை. ஏன்னா இவர்கள் புதிதாக இருப்பதனால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிட்டோம் என்பதற்காக எந்த உபத்திரவங்களும் எந்த துன்பங்களும் வராது என்று அவர்கள் நினைக்கும் போது மாறாக காலப்போக்கில் வசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை நிரூபிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களுக்கும் பரீட்சைகளுக்கும் விதிவிலக்கு அல்ல என்பதை அவைகள் நிரூபிக்கும். பாருங்க, இன்னைக்கு இந்த ஊழியத்துக்குள்ள நாம் வரும்போதே அல்லது இந்த அழைப்புக்குள்ள வரும்போதே நம்ம என்ன சொல்லித்தான் கூப்பிட்டுருக்காங்க, அவரோட கூட பாடுகள் இருக்கிறது சொல்லித்தான் கூப்பிட்டுருக்காங்க. உபத்திரவங்களும் பெரும் துன்பங்களும் நமக்கு வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். காலப்போக்கில் தேவனுடைய வார்த்தைகளை ஆராயும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா புரிந்து கொள்ளலாம். ஏன் நமக்கு விதமான சோதனைகள் வருது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே, கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, ஏன் நமக்கு சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறாரு? அந்த சோதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது தேவன் ஏன் வெளிப்படையாக அவருடைய கிருபையை தெளிவாக நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாரு? பாருங்க, அநேக தருணங்களில் நமக்கு உபத்திரவங்களும் பரீட்சைகளும் சோதனைகள் வரும்போது தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் இல்லாத போலவே இருக்கும். தேவன் நம்மளை கைவிட்டது போலவே சில நேரங்கள் நமக்கு தோன்றும். இந்த அனுபவம் ஏன் வருது? தேவனுடைய கிருபையை தேடுவோம். இந்த உபத்திரவம் மத்தியில் தேவனுடைய வழிநடத்தல் இருக்கா, தேவனுடைய கிருபை இருக்கான்னு தேடி பார்க்கும்போது வெளிப்படையாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படியே கைவிட்டது போல தோன்றும். அப்போ தேவனுடைய கிருபை வெளியரங்கமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அது தெளிவான பார்வைக்கு அது கிடைக்காத சகோதர சகோதரர். ஏன் அப்படின்னா, ஆனால் தேவனுடைய கிருபை இறக்கம் நம்ம பேரில் இருக்கு. ஆனால் அது வெளிப்படையாக தேடினோம்னா கிடைக்காது. ஏன்னா நாம் தரிசித்து நடக்கிற ஜனங்கள் அல்ல, நாம் விசுவாசித்து ஜனங்களாக இருப்பதனால இது வெளியரங்கமான அடையாளங்களை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா தேட முடியாது, தேடினாலும் கிடைக்காது. தேவன் ஒரு உபத்திரவம் ஒரு பரீட்சை நமக்கு அனுமதிச்சிருக்காருன்னா அதற்கு பின்பாக ஏதோ ஒரு நன்மை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. நம்முடைய வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு அந்த பரீட்சைகள் நமக்கு உதவி செய்யும் என்பதை பிற்பாடு நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரிந்து கொள்வோம் சகோதர சகோதரர்கள். ஆனால் ஆரம்ப நாட்கள் இது தெரியாதனால அநேக தடவை தவறுகளுக்குள்ளாக கடந்து போகிற ஜனங்களாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த சத்தியங்களை கேட்டு உள்ள வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, பின்னாடி
போயிடுறாங்க. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது தேவனுடைய கிருபை இல்லை, தேவனுடைய வழிநடத்தலைன்றது என்ன பண்ண தவறாக புரிந்து கொண்டு பின்வாங்கி போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் கர்த்தருக்காக காத்திருப்பதில் திடமானது அல்லது மன உறுதி இல்லை. இந்த பரீட்சைகளை மேற்கொள்ளலாம், இந்த சோதனைகளை நம்ம உறுதியோடு இன்று எதிர்த்து நிற்கலாம். தேவன் ஏற்ற காலத்தில் இதிலிருந்து விடுதலை செய்வார். ஒரு காரியம் தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கானா, நம்ம ஏதோ விதத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கானா தகுதிப்படுத்தி கொண்டிருக்க உணர்ந்து கொண்டு அந்த பரீட்சைகளை மன உறுதியோடு நம்ம என்ன பண்ணா எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கும். அதற்கு முன்பாக அவசரப்பட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா உள்ள பலவீனமாயிருவோம், பயம் உள்ள வந்து தைரியமற்ற ஜனங்களாக அது விலகிக்கு நம்மை கொண்டு போய் விடும் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா நாம் அழைக்கப்பட்டதே எதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்குன்னா, கர்த்தரோட கூட சேர்ந்து பாடுபடுவதற்கு தான் நாம் என்ன பண்ணுறோம்னா அழைக்கப்பட்டிருக்கோம். சகோதர சகோதரர் பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20, 21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாய் இருக்கும். பாருங்க எப்படி பேசுறாரு. நீங்கள் குற்றம் செய்யும் போது என்ன பண்ணீங்க? குற்றம் செய்யும் போது குற்றம் செய்து அதனால பாடுகள் பட்டீங்கன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனா என்ன செஞ்சு பாடுகள் அனுபவிக்கின்றாரு? நன்மை செஞ்சு பாடுகளை அனுமதிக்கினால் மாத்திரம்தான் அது தேவனிடத்துல பிரீதியா இருக்க வேண்டிய வார்த்தைகள் சொல்லிருப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சு சிஸ்டர். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் நிமித்தமாக நாம் பாடுகள் படுவதற்காக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, இந்த காரியங்களுக்கெல்லாம் யார் முன்மாதிரியாக இருக்கிறார்னா நம்முடைய கர்த்தர் இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரங்கள் அவர் செஞ்ச குற்றத்தினால அல்லது அவர் செஞ்ச தீமையினால வந்துதான். அவர் பட்ட உபத்திரவங்களும் அவர் பட்ட சோதனைகள் எதனால வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரியை முன்வைப்பதற்காக அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த உபத்திரவங்கள் காரணம் என்னவென்று பார்க்கும்போது கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செஞ்சார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து புரிந்து கொண்டு செஞ்சார். அப்போ நன்மையான விஷயங்களை செஞ்சு சரியான காரியங்களை செஞ்ச நிமித்தமாக கர்த்தர் இயேசுவுக்கு உபத்திரவம் பாடுகள் வந்துச்சு. அது தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. குற்றம் செய்து பாடுபடுவது எந்த பிரயோஜனம் இல்லை, அது இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்திடத்தில் இருக்கு. ஆனால் நன்மை செய்து அல்லது சரியான காரியங்களை செய்து, தவறல்ல சரியான காரியங்களை செய்து அதன் நிமித்தம் உபத்திரப்படுவது தான் அது தேவனுடைய பார்வையில் அங்கே பிரீதியாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கணும். அப்படின்னா நன்மை செய்து நாம் என்ன பண்ணால் தீமையை அனுபவிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கும். ஒருவேளை தீமை செய்து தீமை அனுபவிச்சோம்னா இதில் ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இதில் எந்த பிரயோஜனம் இல்லை. குற்றம் செஞ்சு நீங்கள் அடிக்கப்பட்ட அதனால் என்ன இருக்குது? நீங்கள் தப்பு செஞ்சுக்கிறீங்க, அதுக்குண்டான பலனை வாங்கிட்டீங்க. நீங்கள் நன்மை செஞ்சு அல்லது சரியான பாதையில் ஜீவிச்சு சரியான காரியங்கள் செய்து கர்த்தர் இயேசு போல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதன் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வருதா, நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய விருப்பப்படி உங்களுடைய ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இந்த உலகத்தில் நன்மை செஞ்சா அல்லது சரியான பாதையில் போனால் உபத்திரவங்கள் தான் வரும். ஏன்? இந்த உலகத்திற்கு நன்மையும் சரியான காரியங்களும் அது தவறாக பார்க்கப்படுகிறது என்பதை பார்க்கணும். ஏன்னா உலகத்துக்கு எப்போதுமே இருள் வெளிச்சமாக பார்க்கப்படும், வெளிச்சம் என்பது இருளாக பார்க்கப்படும். அதனால தான் கர்த்தர் இயேசு வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்து அவர் அநேக நன்மைகளை அநேக சரியான காரியங்களை செஞ்சாரு. அது திருப்பி இந்த உலகம் அவருக்கு என்னதான் கொடுச்சுன்னா உபத்திரவங்களையும் பாடுகளையும் மரணத்தையும் தான் கொடுச்சு. சகோதரர் சொல். அப்ப கர்த்தருடைய ஒரு முன்மாதிரி நமக்கு வச்சிருக்காருன்னா நாமளும் நன்மை செய்து நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு தான் அங்கே வச்சிருக்கோம். அப்போ இந்த போராட்டங்களும் இந்த நன்மை செய்வதனால் வர இந்த பரீட்சைகளும் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இவைகள் என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணலட்சணங்களை மாற்றக்கூடிய அல்லது நல்லா வளர்ச்சி பெறக்கூடிய காரியங்களை இந்த பரீட்சைகளும் இந்த சோதனைகளும் அங்கே செய்யும் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பரீட்சைகளில் இப்படிப்பட்ட சோதனைகள் தான் நம்முடைய தனிப்பட்ட குணலட்சணங்கள் மெருகேற்றப்படும். சகோதர சகோதரி, தேவன் எதிர்பார்க்க குணலட்சணம் நம்ம இடத்துல இன்னும் அபரிமிதமாக வளர்வதற்கு இந்த பரீட்சைகளோ இந்த உபத்திரவங்களோ அது பிரயோஜனமாக இருக்கும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். யார் ஒருவரும் எனக்கு பரீட்சைகளும் வேண்டாம், எந்த உபத்திரங்களும் வேண்டாம், நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக என்று சொல்லும்போது
தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணங்கள் இந்த பரீட்சைகள் மூலமாக வளர்வதாக இருக்கும்போது, அவைகள் இல்லை என்றால் அந்த குணலட்சணங்கள், தனிப்பட்ட குணலட்சணங்கள் வளர்வது என்பது அது கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை பார்க்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அதிகமான பரீட்சைகளும், அதிகமான சோதனைகளும், உபத்திரவங்களும் கடந்து வரும்போது, இவைகளை திட மன உறுதியோடு இருந்து அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கும். உங்களுக்கு பரீட்சை வருதா? உங்களுக்கு சோதனை வருதா? அது சாதாரண சோதனை போல இருக்காது. அது எப்படியா இருக்கும்? உங்கள் நடுவில் பற்றி எரிகிற பாருங்க 1 பேதுரு 4:12 பேசிட்டார். உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உங்களுக்காக பாருங்க அந்த வசனம் 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் புதுசுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த அக்னி போன்ற சோதனைகள், இந்த அக்னி போன்ற பரீட்சைகள் உங்களுடைய வாழ்க்கையில இவைகளை அனுமதிக்க போது, உங்களிடத்துல நல்ல குணலட்சணங்கள் வளர்வதற்கென்று, நன்மையான சுபாவங்கள் வளர்வதற்கென்று, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கென்று இந்த அக்னி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும். அப்படி நீங்க அனுமதிக்கும் போது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் தான் இவ்வளோ உபத்திரம் வந்துருச்சு, வேற யாருடைய வாழ்க்கையில உபத்திரமே இல்லை அப்படி நீங்க புதுசா எதை நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், நினைச்சு திகைச்சு போய் பலவீனப்பட்டு விட வேண்டாம், அல்லது தைரியத்தை நீங்க இழந்து விட வேண்டாம். நீங்க எப்போதும் மன உறுதியோடு திட மனதோடு இருந்து கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருங்க. இந்த சோதனைகள் மத்தியில் அது ஏற்ற காலத்துல நம்மிடத்துல என்ன குணலட்சணம் வளர்த்தி இருக்கணுமோ அந்த குணலட்சணத்தை அவைகளை பொறுமையோடு சகித்தோம்னா அந்த குணலட்சணம் நம்ம இடத்துல வளர்ந்துருக்கும். அதனால நீங்க இது புதுமை என்று நினைச்சிடாது. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க ஜெயம் பெற்று தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்ச ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க போய் பாருங்க. எல்லாருமே எதை கடந்துதான் போயிருக்கிறாங்க. எல்லாருமே எதை கடந்துதான் அந்த ஒரு பரிசை பெற்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு முதற்கொண்டு கடைசியா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஜெயம் பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கே உரித்தான பரீட்சைகளையும் சோதனைகளையும் அவர்கள் மன உறுதியோடு அவர்கள் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாகத்தான் போயிருக்கிறாங்க. இந்த உபத்திரவங்களும் இந்த பாடுகளும் இல்லாம யாரும் ஜெயம் கொள்ள முடியாத அருமையான சகோதர சகோதரர். அதனால நமக்கு உபத்திரவங்களும் சோதனைகள் வரும்போது நீங்க ஒருபோதும் அவைகளை நீங்க புதுமை என்று தெரிவிச்சிடாதீங்க. இவைகள் நம்மை செதுக்குது, இவைகள் நம்மை சரியான ஒரு அந்த சேப்புக்கு கொண்டு வருது, ஒரு சரியான தகுதியின் நிலைமைக்கு இந்த உபத்திரவம் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தருடைய குணலட்சணங்கள் நமக்குள்ளாக வளருவதற்கு இந்த சோதனைகள் அது பேருதவியாக இருக்கும். அப்ப இந்த வேலைகளைத்தான் இந்த உபத்திரவங்களும் இந்த சோதனைகளும் நமக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கு சகோதர சகோதரர். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த சோதனைகள் கண்டு ஒருபோதும் நீங்க திகைச்சிடாதீங்க. அது எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை அக்னி போன்ற சோதனைகள் மத்தியில் வந்துச்சுன்னா நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பொண்ணும் வெளி எதில் போடுறதா அது பரிசுத்தமாக்கப்படும். எதில் தான் போட்டு பரிசுத்தமாக்கணும். அக்னி போன்ற சோதனை வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்குங்க, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மிடத்துல தேவையில்லாத அழுக்குகளை கரைகளை தேவன் நீக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக மன உறுதியோடு நீங்க என்ன பண்ண அதுக்கு ஒப்பு கொடுத்துரு. தேவன் நம்மை வழி நடத்துவார். தேவன் இந்த இதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். அப்படி அவர் வெளியே கொண்டு வரும்போது பார்த்தோம்னா கண்டிப்பா பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். தகுதியின் மேல் தகுதியான ஜனங்களாக இருப்போம். ஒருவேளை அந்த அக்னியை பார்த்துட்டு பயந்துட்டு பாதியிலேயே வெளியே வந்தோம்னு என்ன ஆயிருக்கும்? சரியான ஒரு பரிசுத்தமில்லாத ஜனங்களாக, பரிசுத்தமான குணலட்சணமில்லாத ஜனங்களாக நாம் மாறிவிடும். அப்போ அக்னி போன்ற சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறார், நம்மிடத்தில் தேவையில்லாத கழிவுகளை அல்லது பலவீனங்களை அவர் போக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து உறுதியோடு அவர்களுக்கு அவைகளை மேற்கொள்வதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கணும் சகோதர சகோதரர். அப்போ இந்த சோதனைகள் வரும்போது இவைகள் நமக்கு சோர்வையோ அல்லது ஏமாற்றத்தையோ அதை கொடுக்க விடாமல் நம்ம என்ன பண்ண பார்த்துக்கணும். இவைகள் நம்முடைய நன்மைக்கென்று, நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தி கொள்வதற்கென்று இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படும். பாருங்க, நம்முடைய சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா எந்தெந்த காரியங்களில் சோதனைகள் வரும் தெரியுங்களா? இந்த சோதனைகள் தான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சைகள் வரும். நாம் போகிற பாதை, நாம் வைத்திருக்கிற விசுவாசம், இது சரியா இல்லைங்கிற பரீட்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இது எல்லாம் இந்த கேள்விக்குறிகள் எல்லாம் இந்த உபத்திரவங்கள் தூண்டிவிடும். பாருங்க, சரியான ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனால் பரீட்சைகளை சோதனை வரும், அதன் மேலே ஒரு கொஸ்டின் வரும்.
ஏன் இத்தனை நாள் நல்லா தான் இருந்தோம், இப்போ மட்டும் ஏன் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்த உடனே நமக்கு பரீட்சைகள் வருது? ஒரு கேள்விக்கு நம்முடைய மனசுல ஏறும், ஒரு சந்தேகத்தை எழுப்பும். நம்முடைய பொறுமைக்கு உண்டான பரீட்சைகள் வரும். அதுபோக நாம் காட்டுகிற அன்பிற்கு அடுத்த விஷயங்கள்ல பரீட்சைகள் வரும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க பரீட்சைகள் வரும் சகோதர சகோதரி. அப்ப விசுவாசத்திலே ஆகட்டும், அல்லது பொறுமையிலே ஆகட்டும், அல்லது அன்புக்கு அடுத்த விஷயத்துல வந்து சோதனைகள் வந்தாலோ நாம் கண்டுபிடிக்கணும், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது இது சாதாரண அழைப்பு. ஏன் இப்படிப்பட்ட பரீட்சைகள் கொடுக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் கொடுக்கிறார்? காரணம் என்ன? ஏன் இவ்வளோ உயர்ந்தபட்சமான உபத்திரவங்களும் பாடுகள் வருதுன்னா, நாம் பெற்றுக்கொள்ள போற பரிசு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு? சாதாரண பரிசை நாம் பெற்றுக்கொள்ள போறோமா? ஒரு உயர்ந்தபட்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். ஒரு ஹை பொசிஷனுக்கு போகக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அந்த ஹை பொசிஷனுக்கு ஃபிட் ஆகணும்னா, அல்லது தகுதி அடையணும்னா, இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தால் தான் அந்த உயர்ந்த ஒரு நிலைமைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நிரூபிக்கப்படுவோம். ஏன்னா நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்பது அது விலையேறப்பட்ட மிக உன்னதமான உச்சபட்சமான ஆசீர்வாதமாக இருப்பதனால அதற்கே உரித்தான பரீட்சைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம், இவ்வளோ பரீட்சைகள், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா, நாம் பெற்றுக்கொள்ள போற பரிசுக்கு அடுத்த காரியங்கள் தான் தேவன் என்ன பண்ண அதில் தான் சோதிக்கிறார். பாருங்க, வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய பார்வையில் இந்த பரீட்சைகள் எப்படி இருக்கின்றனா, நீங்கள் படிக்கிற இந்த லேசான உபத்திரவம் இனி பெற்றுக்கொள்ள போற கனமகிமைக்கு என்ன ஆகாது, அது ஒப்பிடுத்துக்கலாம். நம்முடைய பார்வையில் வேணா ரொம்ப பெருசா இருக்கலாம், நம்முடைய பார்வையில் வேணா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிறார் பாருங்க, அந்த பரிசு நாம் அற்பமாக நாம் கொடுக்கிற அந்த பலிகளுக்காக, கொஞ்ச காலம் படுகிற இந்த லேசான உபத்திரவுக்காக தேவன் ஒரு உயர்ந்தபட்ச ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சகோதர சகோதரர். அதனால எந்த சோதனைகள் வந்தாலும் அது அக்கினிமயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சோதனைகள் அவைகளை பொறுமையோடு நாம் சகிக்கும் போது நாம் என்ன உணர்ந்து கொள்ளலாம்னா, ஒரு உயர்ந்தபட்ச ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கொள்வதனால இந்த ஒரு உபத்திரவங்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி கொள்ள பழக்கப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நாம் போகிற பாதை என்பது கர்த்தர் இயேசு இந்த பாதையை குறித்து தன்னுடைய சீசர்கள் சொல்லி கொடுத்தார். இந்த ஒரு ஜீவியம் என்பது, இந்த விசுவாச பாதை என்பது உபத்திரங்களும் பாடுகளும் நிறைஞ்ச பாதை என்பதை கர்த்தர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ பேர் வந்தா வாஸ்தவத்தன் சொன்னார், நீங்கள் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் மத்தியில் இருக்கிற அக்னி போன்ற சோதனை பற்றி நீங்க திகையாதீங்க. கர்த்தர் இயேசு தன்னுடைய சீசர்களை அழைக்கும் போது அவர்களிடத்து அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போஸ்தலர் 14:22 நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி எப்படி சொல்லிட்டாரு? சீசர்களுடைய மனதை திடப்படுத்திட்டாரு. திடமான மனது வேணும் சீசர்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மன உறுதி அல்லது திடமான மனது அவசியம் என்பதனால்தான் கர்த்தர் இயேசு அங்கே அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா, யாருடைய மனதை திடப்படுத்துறாரு? ஏன்னா சீசர்களுடைய மனதை இப்பொழுது திடப்படுத்தியே ஆகணும். ஏன்னா இவர்கள் பயந்து போயிருக்கிற நேரத்தில் அல்லது ஒரு தைரியமற்ற சூழ்நிலையில் இவங்க இருக்கும்போது சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி எப்படி சொல்லிட்டாரு? எதற்காக திடப்படுத்துறாரு? விசுவாசத்தில் நிலைப்படுத்த. ஒருவேளை பயம் வந்துடுச்சுன்னா, ஒருவேளை தைரியம் மற்றும் போயிடுச்சுன்னா எதுல நிலைச்சிருக்க முடியாது. சரியான பாதையில வந்திருக்காங்க, சரியான கர்த்தர் இயேசு பாதையை கர்த்தர் காமிச்ச வழி சரியான விதத்தில் வந்து சரியான விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இப்ப இவங்ககிட்ட தைரியம் போயிடுச்சு, தைரியமற்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் என்ன பண்றாருன்னா, சீசருடைய மனதை திடப்படுத்தி நீங்கள் எதிலே நிலைத்திருக்கும்படி செஞ்சாரு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி செய்து அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவம் வழியா என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்கணும்னா அந்த பாதை என்பது அது மலர் பாதை அல்ல, அது இடுக்கமான முள்ளும் கல்லும் நிறைந்த ஒரு குறுகலான பாதை. இதுல போனா மாத்திரமே தான் என்ன பண்ணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை பார்த்து சீசர்கள் பயந்து, ஏன்னா ஆரம்ப காலகட்டம் சீசர்கள் பயந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய மனதை திடப்படுத்தி அவர்களுக்கு விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அநேக உபத்திரங்க வழியாகத்தே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் சீசர்கள் ஆரம்பத்தில் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் கர்த்தர் இயேசு மூலமாக சீக்கிரமா வந்துடும், நம்ம எல்லாம் ரொம்ப எளிமையாக அந்த ராஜ்யத்தில் பங்கெடுத்துக்கொள்ளலான்னு நினைச்சாங்க.
ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது போல அந்த பாதை என்பது ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லக்ஸுரியான பாதை இல்லை அது. அது உபத்திரவம் மிகுந்த பாதை, அது இடுக்கமான வாசல் என்பதை கர்த்தர் இயேசு அவர்களுக்கு புரிய வச்சார். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்க்குறீங்களா? கரெக்ட். நல்லது. ஆனா அந்த ராஜ்யம் ரொம்ப எளிமையாக நீங்க பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு போற பாதை என்பது அநேக உபத்திரவங்கள் இருந்த ஒரு பாதையாக இருக்குது சகோதரர்களே. இது காமிச்சார். இந்த இடுக்கமான பாதையில ஒருவர் தங்களை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கணும் அதன் அதன் மத்தியில் வருகிற காரியங்களுக்கு. அப்போ இந்த கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்கணுங்கிற காரியங்களை என்ன பண்ணார்னா சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அநேக உபத்திரங்கள் வழியத்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீங்க திடமானதாக மன உறுதியோடு கர்த்தருடைய வழிநடத்தல காத்திருந்து இவைகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்க, நீங்க ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க. திடமானதோ அல்லது மன தைரியமோ எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா இவ்விதமான உபத்திரம் வழியாக பிரவேசிக்க முடியாது சகோதர சகோதரர். அப்ப கர்த்தர் இயேசு தம்முடைய சீசருடைய மனதை திடப்படுத்தினார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த திடமானது அல்லது மன உறுதி என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. இதன் மூலமாக கர்த்தர் இயேசு கூட தேவன் எப்படித்தான் எப்படித்தான் அவர் தகுதிப்படுத்திட்டார். கர்த்தர் இயேசுவை குறித்து வாசிக்கும் போது சொல்றாரு, தாம் பட்ட பாடுகள்னால என்ன பண்ணிட்டாரு. எபிரேயர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன சொல்லிட்டு அவர் குமாரனாக இருந்துட்டாலுமே இந்த இடுக்கமான பாதையில அவரும் போயிட்டாலுமே அவருக்கும் இந்த பாதையில பாடுகள் உபத்திரங்கள் தான் இருந்துச்சு. பாருங்க, குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னால என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்படின்னு இவ்வளவு நாள் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படுதல் இல்லையானா இவ்வளவு நாள் கீழ்ப்படிதல் இருந்தது. ஆனா இவ்வளவு நாள் அவர் இடுக்கமான பாதையில் என்ன பண்ணல. இவ்வளோ நாள் அவர் இடுக்கமான பாதையில் போகலை. ஆனால் என்னைக்கு உடன்படிக்கைக்குள்ள வந்தாரோ அன்று முதல் இடுக்கமான பாதையில் போகும்போது அப்போது சாதகமில்லாத சூழல்களோ அநேக உபத்திரங்களோ அநேக பரீட்சைகளும் அவருடைய வாழ்க்கையில் வரும். ஒருவர் சாதகமான அல்லது சந்தோஷமான தருணங்களோ ஒருவர் கீழ்ப்படிந்திருப்பது என்பது இயற்கை. ஆனால் சாதகமற்ற சூழ்நிலைகளில் தேவன் கைவிட்டது போல் இருக்கிற தருணங்களில் அல்லது அவர் நம்ம கூட இல்லை, பரீட்சைகளும் சோதனைகளும் கடுமையாக இருக்குதுன்ற தருணங்களில் கீழ்ப்படிதல் காண்பிக்கிறது தான் பெரிய விஷயம். அது கர்த்தர் இயேசு காமிச்சார். குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னா பாடுகள் வரும்போதும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய நம்பிக்கையை தேவன் பேரில் கர்த்தர் இயேசு வச்சு ஜெயம் பெற்றவராக மாறும். பாருங்க, ஜெயம் பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை மேற்கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தகுதியை அவர்கள் அடைந்திருப்பார்கள் சகோதர சகோதரர். அப்போ இப்படியாக இந்த இடுக்கமான வாசல் என்பது ஒரு சுலபமான வழி இல்லை. அது கர்த்தர் இயேசுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட வகுப்பா இருக்கு. அது ஒரு கடினமான பாதை தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் நாம் பயந்துட வேண்டாம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த இடுக்கமான பாதை தான், கடினமான அனுபவம் தான், கடினமான பரீட்சைகள் தான் வரும், கடினமான எதிர்ப்புகள் தான் வரும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பதனால நாம் பயந்து கொள்ள வேண்டாம் சகோதர சகோதரர்கள். அப்போ இந்த சோதனைகள் எதிர்பார்த்த விதமாக நமக்கு சோதனைகள் வரும்போது நாம் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் பரீட்சைகள் அதிகமாக வரும்போது நாம் என்ன சொல்லலாம்னா தேவன் நமக்கு ஒரு காரியம் அனுமதிக்கிறார், தேவன் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா ஏதோ ஒரு நன்மைக்கென்று அனுமதிச்சுதான். எப்பேற்பட்ட பாடுகளையும் எப்பேற்பட்ட உபத்திரங்களையும் இறுதியில் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை யார் இடத்துல இருக்கு? தேவன் இடத்துல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சகலமும் நம்முடைய நன்மைக்கென்று நடக்கிறது என்று நாம் அறிந்து வைத்திருக்கோம் சகோதர சகோதரர். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ளணும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையினால அவருடைய வசனத்தினால தான் வழி நடத்தப்படுகிறோமா இல்லையா என்பதை நிதானித்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வழி நடத்தினா அது மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா விதமான சோதனையும் தாங்குவதற்கு சக்தியை அது கொண்டு வந்து கொடுக்கும். தொடர்ச்சியாக இது இடுக்கமான பாதையில் முன்னேறுவதற்கு அது நம்மை வழி நடத்தும், மன தைரியம் உள்ளவர்களாக அது மாற்றும் என்று பார்க்கலாம் சகோதர சகோதரர். ஏன்னா இந்த பாதையில் நாம் ஜெயங்கொள்ளக்கூடிய அநேக கஷ்டங்கள் வரும், நாம் வெற்றி பெறக்கூடிய அநேக பரீட்சைகள் வரும். இவைகளை எவ்விதமாக நாம் எதிர்கொள்ளப்போம் பாருங்க. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ மேற்கொள்ள வேண்டிய அநேக பரீட்சைகள் வரும்போது நம் ஒவ்வொருவருக்கும் அங்கே உறுதியான திடமானது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். சரி, இந்த திடமானது அல்லது மன உறுதியை நாம் எப்படி வளர்த்துக்கொள்ளும்? இது எங்கிருந்து கிடைக்கும்? எடுத்தோட மன உறுதி நமக்கு வந்துடுமானா அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கணும்,
அதில் இருக்கிற வாக்குத்தத்தம் வசனங்கள் தான் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை வார வாரம் படிக்கிறோம். எதற்காக? நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தெல்லாம் அவைகள் மேலே வைக்கணும். என்ன பாடுகள், என்ன உபத்திரங்கள் வந்துட்டாலோ நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, விசுவாசம் வச்சோம்னா திடமானது நமக்குள்ள வரும். அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசம் வைக்கலைன்னா நமக்கு திடமானது வரும். நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு என்ன நடக்கும்? நான் எப்போதும் உங்களை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கார். அதன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தான் போவோம், விழுந்து போன நிலைமைக்கு தான் போவோம். அப்போ அதனால தான் நம்முடைய மகா மேன்மை மறுமையான வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசம் வைக்கும்போது கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் விழுந்து போக மாட்டோம், நசுக்கப்பட மாட்டோம். அப்போ பாருங்க, இப்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு உற்சாகமுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், இது எனக்கு கொடுப்பான்னு சொல்லி மன உறுதியோடு உற்சாகத்தோடு ஓடணும். சோர்ந்து போயிட்டு அந்த வாக்குத்தத்தம் மேலே நம்பிக்கையே இல்லை, ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? எந்த ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் மேலே விசுவாசம் இல்லை, ஆனால் பலியின் ஜீவன் ஜீவிக்கிறன்னு வந்தோம்னா அது கண்டிப்பாக நம்ம ஜெயம் பெற்றவர்களாக மாட்டாது. நம்முடைய உற்சாகம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலம் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மூன்றையும் ஒருத்தர் இழந்துட்டார்னா அவர் விழுந்து போன நிலைமைக்கு போயிடுவார். உற்சாகத்தையும் மனபலத்தையும் நம்பிக்கை இழந்து போயிட்டார்னா அவர் விழுந்து போயிட்டு ஒரு நிலைமைக்கு வந்துடுவார். அதாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் போகிறது. அவர் இவைகளையெல்லாம் நமக்கு செய்வேன் என்று அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. அவைகள் மேலே நம்பிக்கை இழந்துட்டோம்னா நம்முடைய விசுவாசத்தை இழந்து போன நிலைமைக்கு அது கொண்டு போய் நிறுத்திடும். விசுவாசத்தை இழந்து போன நிலைமைக்கு போயிட்டோம்னா அடுத்து யார் உள்ள வந்துடுவா? யாருக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, அவைகளை படித்து உற்சாகம் அடையலை அப்படின்னா நாம் விசுவாசத்தை இழந்து போன ஜனங்களாக மாறிடுவோம். நமக்குள்ளாக சத்துருக்கள் வந்து பிரவேசிப்பதற்கு நாமளே இடம் கொடுத்து விடுவோம். சகோதரர் போய் சத்துரு முன்பாக இந்த நிலைமை நின்னோம்னா பலமற்றவர்களாக அவர் நிற்பார் எதிரி. உற்சாகமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வசங்களை போய் வச்சு நின்னோம்னா அவர் நம்மை பார்த்து பயந்துக்குவார். நம்ம அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை, சோர்ந்து போன நிலைமையில கைகாலெல்லாம் நடுங்கிற நிலைமையில அவர் போய் அவர் முன்னாடி நின்று என்ன ஆகும்? ரொம்ப எளிமையாக அவர் என்ன பண்ணிடுவார் நம்மளை. ஏற்கனவே நம்ம ரொம்ப எளிமையாகத்தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறார். இன்னும் பயத்தோடு போய் நின்னோம்னா, இன்னும் நம்பிக்கையற்ற நிலைமையில போய் நின்னோம்னா, இன்னும் விசுவாச குறைச்சலில் போய் சத்துருக்கு முன்பாக நின்னோம்னா ரொம்ப எளிமையாக அவர்கள் நம்மை வென்று விடுவார்கள். சகோதரர்கள், அப்போது தேவனுடைய கிருபை என்பது ஒரு வேளை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக இருக்கும்போது கூட சரி, நாம் அவருக்கு சில நேரம் ஊழியம் செய்வது தடைபடுவது போல் இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் வந்தால் தேவன் மேலே நம்பிக்கை இழந்துட வேண்டாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நம்பிக்கை இழந்துட வேண்டாம். சில நேரங்கள் பரீட்சைகளும் கஷ்டங்களும் அவ்வளோ வீரியமாக இருக்கும். தேவன் நம்ம கூட இல்லையே, நம்ம கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்கு நமக்குள்ளாக வரும். இன்னுமாக நம்ம செய்கிற ஊழியங்கள்லாம் தடைபட்டுட்டே இருக்கு, தேவன் நம்மை வழி நடத்துகிறாளேங்கிற ஒரு சந்தேகம் வந்தாலுமே நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர். ஏன்னா இந்த அனுபவங்கள் என்பது எல்லா அப்போஸ்தலருக்கும் எல்லா சீசனும் இதை கடந்து தான் ஜெயம் பெற்றவர்களாக மாறியிருக்கிறார். அவங்களுக்கும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு பரீட்சைகள் வந்திருக்கு. எல்லாம் தங்களுடைய ஜீவனையை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. தங்களுடைய ஜீவனையை ஒப்பு கொடுத்தால் என்னதான் பண்ணாங்கன்னா, கர்த்தர் இயேசு போல தேவன் பேரில் நம்பிக்கையுள்ள ஜனங்களாகத்தான் இறுதி வரைக்கும் ஓடி முடிச்சாங்க. அதனால தான் ஜெயம் பெற்ற வகுப்பாளில் போய் நின்னாங்க. இப்போ அப்போஸ்தலருக்கு அந்த அனுபவங்கள் வந்திருக்கு. சில ஊழியங்கள் ஏறெடுக்கும் போது சில நேரங்களில் அவர்களுக்கு அனுமதி கிடைக்காது. ஊழியம் தானே செய்ய போகிறோம், ஏன் தடைகள் வருது பாருங்க. நீங்கள் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2:18 நீங்கள் வாசிக்கலாம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எப்படி பேசுகிற பாருங்க. தெசலோனிக்கேயர் எழுதும்போது நாங்கள் 2 தரம் வரக்கு பிரயாசங்கள் எடுத்தோம், ஆனால் என்ன பண்ணிட்ட, சாத்தான் என்ன பண்ணிட்டாரு, தடை பண்ணிட்டார். ஏன்? இவங்க ஆசியா பகுதிகளுக்கு ஊழியம் செய்ய போறதுக்கு முயற்சி எடுத்தாரு, ஆனால் அங்கே அனுமதி கிடைக்கல, சில தடைகள் வந்துச்சு, சாத்தான் தடை பண்ணிட்டாருங்க. ஏன்னா தேவன் கர்த்தர் நினைச்ச சாத்தானுடைய தடையை உடைச்சு நீங்கள் அந்த இடத்துக்கே போய் ஊழியம் பண்ணி செஞ்சுருக்கலாமா? முடியுமா முடியாதுங்களா? முடியும், கண்டிப்பாக முடியும். இங்கே சாத்தான் உங்கள் இடத்துல வருவதற்கு 2 தடவை நாங்கள் முயற்சி எடுத்தோம், ஆனால் சாத்தான் எங்களை தடை பண்ணுங்க, உங்கள் இடத்துல எங்களால் என்ன பண்ண முடியல,
வர முடியல. கர்த்தர் நினைச்சிருந்தா சாத்தானுடைய தடைகளையும் உடைச்சு இவங்க ஊழியம் தானே செய்ய போறான்னு கொண்டு போய் நிறுத்திருக்கலாம். ஆனா பாருங்க, தேவன் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நன்மைக்கு தான் இருக்கும். இந்த தருணத்துல இவங்க முயற்சி எடுத்த அந்த நேரத்துல இவங்க ஆசியா பகுதிக்கு போறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இவங்க அந்த நேரத்தில் கிரேக்க தேசங்கள் போய் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால தான் அந்த தடைகள் வந்துச்சு. சீசர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, இங்கே போய் நம்ம முயற்சி எடுத்தோம், ஆனால் அங்கே போக வரலையேன்னு. ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா, வேறு இடத்துல என்ன பண்ணாங்க, தேவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். கண்டிப்பாக கர்த்தர் சாத்தானுடைய தடைகள்லாம் அடித்து நொறுக்கி என்ன பண்ணுவார்னா, ஊழியங்கள் செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார். ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் எதுங்கிறது உணர்ந்து கொண்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஊழியங்களை செய்யணும். சீசர்களுக்கும் தடைகள் வந்துச்சு. சீசர்களுக்கு தேவனுடைய கிருபை இல்லாத போல சில நேரங்கள் அனுபவங்கள் வந்துச்சு. அவங்களுக்கு ஊழியங்களில் கர்த்தருக்கு நம்ம கூட இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு காரியங்கள் நடந்துச்சு. ஆனாலும் உறுதியான நம்பிக்கை அவங்க வச்சாங்க. அந்த ஊழியங்கள் அங்கே செவ்வையாக அங்கே நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம் சகோதர சகோதரர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவை எல்லாம் மேற்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, பொறுமையும் காத்திருக்குதல் அவசியம். தேவன் எப்படி வழி நடத்தும் பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் நினைச்சிருந்தான், அதையும் மீறி என்ன பண்ணலாம், ஆசியா போகிறதுக்கு முயற்சி இருந்து அங்கே போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, ஃபெயிலியர் ஆயிருக்கு. கண்டிப்பாக என்ன ஆயிருக்கு, ஒரு தடை வந்திருக்கு, சாத்தான் மூலமாக தடை வருவதற்கு தேவன் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா, அதை மீறி போயிருந்தா என்னதான் இருக்கும், அங்கே சரியாக செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா அந்த தருணத்தில் வேறொரு நல்ல ஊழியம் எடுப்பது வேறொரு இடத்துல அங்கே அனுமதி இருந்துச்சு. கிரேக்க தேசங்களுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருந்ததுனால இந்த ஆசியா பகுதியில் போவதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே தடைப்பட்டதை பார்க்கும். அப்படியாக இந்த ஊழியங்கள் அந்த இடத்துல தடைப்பட்டாலும் கர்த்தர் காமிச்ச பகுதிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊழியங்களை செய்து கர்த்தர் எங்கே காமிக்கிறாரோ, அவர் என்ன விருப்பப்படுறாரோ அந்த காரியங்களுக்கு பொறுமையோடு தாழ்மையாக நம்ம அமைதியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதனுடைய ஆசீர்வாதம் அதை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் பார்க்கணும் சகோதர சகோதரர். இப்படியாகத்தான் அப்போஸ்தலருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இல்லாத போல, அவருடைய கிருபை இல்லாத போல அங்கே தோற்றம் அழிச்சிட்டாலும் தேவனுடைய கிருபை அவங்க கூட தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையாக அவைகளை கடந்து வந்தது அவர்களுடைய வாழ்க்கையில். அவைகளின் மத்தியில் கூட அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாண்டு ஜெயம் பெற்ற நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள். கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துட்டோம்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த நிலைமை இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் பயம் வந்துச்சா இல்லைங்க, பயம் வந்துச்சா இல்லைங்களா, அவருக்கும் மன உறுதி வர வேண்டியது இருந்தது, அவரையும் திடப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளில் அந்த எங்கே போய் என்ன பண்ணார், கெத்செமனில் என்ன பண்ணார், கர்த்தர் இயேசு அந்த கெத்செமனில் போயிட்டு ஜெபிக்கும் போது தேவன் பேரில் நம்பிக்கையற்றவராக போய் ஜெபிச்சாரா, இப்போ அவருடைய வாழ்க்கையில் கடினமான அனுபவம் வரப்போகுது, தேவன் இவைகளில் ஏன் அனுமதிக்காது, தேவன் பேரில் நம்பிக்கையற்ற நிலைமைக்கு கெத்செமனே போனாரா, என்ன நடந்தாலும் கர்த்தர் இயேசு தேவன் பேரில் இருந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையும் அவர் குறைவுபடலை. ஆனால் கெத்செமனேல அவரை ஒரு பயம் ஆட்கொண்டது. கொஞ்ச நேரம் அந்த பயம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது அவருடைய வாழ்க்கையின் பூமிக்குரிய வாழ்க்கை கடைசி நேரங்களில் இருக்கிறாரு. அந்த கொஞ்ச நேரம் பயம் வந்ததுக்கான காரணம் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா தன்னுடைய பிதாவினுடைய எல்லா தேவைகளையும் தன்னுடைய பலியின் ஜீவித்த நாட்களில் செய்து முடித்து விட்டாமா இல்லையா என்ற அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் அவர் இருந்தார். ஏன்னா கடைசி நாள் இது வரைக்கும் பூர்ணமாக தான் செஞ்சு முடிச்சிட்டோமா, தேவன் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிச்சிட்டோமா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு அவசியமாக இருந்துச்சு. ஒருவேளை தேவன் எதிர்பார்த்த விஷயங்களை அவர் நிறைவேற்றாமல் அந்த காரியங்கள் கடந்து வந்துச்சுன்னா அவருடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு மாபெரும் தோல்வி வந்தது. கர்த்தருடைய தோல்வி என்பது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் தோல்வியாக இருக்கும். அப்போ இதை கர்த்தர் இயேசு புரிந்து கொள்ளணும். அந்த கொஞ்ச நேர பயம் அதுக்கு தான் காரணம். தன்னுடைய ஜீவனை கொடுப்பதுக்காக பயப்படல. ஏன்னா இப்போ கொடுக்க போகிற ஜீவன் போயிடுச்சுன்னா எல்லா காரியம் நிறைவேற்றி முடிச்சதான அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வாழ்க்கையில் அவசியமாக இருந்தது சகோதரர். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருந்துச்சு, 99% செஞ்சு முடிச்சிட்டாரு, இன்னும் 1% பெண்டிங் இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், அதுவும் ஒரு தோல்வியில் தான் போய் முடிஞ்சிடும். அப்போ தான் பூர்ணமாக தேவனுடைய காரியங்களை செய்து முடித்தோம் என்ற ஒரு கவலை அந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பை அவர் கேட்டிருந்தார். அந்த பயம் கொஞ்ச நேரம் அவர் இடத்துல இருந்துச்சு. அப்போ சகோதர சகோதரி தேவனுடைய கட்டளையை கொஞ்சம் மீறி இருந்தாலும் அங்கே தோல்வி தான். இதெல்லாம் கர்த்தர் இயேசு தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த ஜெபத்தை எடுத்தார். மாறாக தேவன் பேர்ல நம்பிக்கை இழக்கல. இந்த காரியங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா போது, இன்னும் அதிகமான திடமானது, அந்த பயம் நீங்கிரு, இன்னும் மன உறுதி மன தெளிவு வந்துடும்.
இப்போ அதற்காகத்தான். ஆனா தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லைங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ என்ன பண்ணாரு, தேவனிடத்துல அவர் போயிட்டு அங்க வேண்டுதல் செய்றார். நான் நீங்கள் எதிர்பார்த்த பலிய உங்களுக்கு பிரியமானபடி நான் கொடுத்து நிறைவேற்றி முடித்திருக்கிறேனா? ஒருவேளை நான் மரணம் அடைஞ்சா, மறுபடியும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு வருவேனா? இந்த கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு சகோதர சகோதரர். மொத்தத்துல சொல்லப்போது, இந்த ஒரு பலி நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலியின் நாட்கள்ல, நான் உண்மையுள்ளவனாக இருந்தேனா இல்லையா? இந்த விஷயத்த புரிந்து கொள்வதற்காக, இந்த கேள்விக்கு உண்டான பதிலை அல்லது ஒரு உறுதியை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இயேசு அங்க வந்தார். அந்த கேள்வி, அந்த பயத்தின் நிமித்தம் கேட்டார். பாருங்க அவருடைய வாழ்க்கை, அவருடைய பலியின் ஜீவியம் கடந்த அந்த 3 வருஷ வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சுகந்த வாசனையான பலி தான் கர்த்தர் இயேசு ஏறெடுத்தார். என்னைக்கு அர்ப்பணிப்பு பண்ணாரோ, என்னைக்கு சிலுவை மரணம் அடைஞ்சாரோ, அந்த நாட்கள் முழுவதும் அவர் ஏறெடுத்துட்ட எல்லா பலிகளும் தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாகத்தான் அங்க போச்சு. அந்த ஆசாரி எப்படி திரைக்கு பின்னால் அந்த பலிபீட அந்த அந்த புகை போடும்போது, அந்த பரிசுத்தத்தை போட்ட புகை எங்க போய் நிரம்பணும்? எங்க போய் நிரம்பணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். 2ஆம் திரையை கடந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தூப பீடத்துல அந்த போடுற அந்த தூபங்களும், அந்த புகையும் நிரம்பி, அது அப்படியே என்ன பண்ணும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நிரம்பணும். இதுதான் அந்த ஆசாரிகள் செஞ்சது. கர்த்தர் இயேசு கொடுத்த ஒவ்வொரு பலிகளும் ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக இருந்துச்சு. அந்த சுகந்த வாசனையான காணிக்கை, அந்த புகை என்பது தேவனுடைய சமூகத்து முழுவதும் போய் பூர்ணமாக நிறைந்திருந்ததா இல்லையா என்பதை கர்த்தர் இயேசு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டினல்ல இந்த ஆசாரிகள் செய்யும் போது, இந்த பிரதான ஆசாரி இந்த ஊழியத்தை செய்யும் போது ரொம்ப பயத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்யணும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துல அவர் புகை அந்த தூபபர்க்கத்தையெல்லாம் போட்டு புகை எழும்பி அந்த மகாபரிசுத்தமான திரையை திறக்க போறாருன்னா என்ன நடக்கும்? அதுக்கு முன்பாக இவர் போட்ட புகை என்பது உள்ள போயிட்டு எல்லாம் நிரம்பி இருக்கும். பாருங்க வசனம் நீங்க வாசிங்க, லேவியராகமம் 16:12. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, அடுத்த வசனம் வாசிங்க. தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பாருங்க, ஒரு ஆசாரியன் இந்த தூபம் காட்டும் போது அவருடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்குது பாருங்க. இந்த பரிசுத்தர்ல அவர் போற அந்த தூபமானது அது உள்ள போயிட்டு என்ன பண்ணுன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும், அதாவது மகா பரிசுத்தலத்தில் இருக்கும் அந்த ஒரு பெட்டி மேல அந்த கிருபாசனத்தை போய் என்ன பண்ணுன்னா, அந்த முழுவதுமாக அந்த புகை மூடி இருக்கும். இப்போ இவர் அந்த திரையை போய் 2ஆம் திரை திறக்கிறன்னு போகும்போது, ஒருவேளை அங்கே சரியான முறையில் அந்த தூப வர்க்கம் நிரம்பல அப்படின்னு என்ன நடக்கும்? அந்த ஆசாரியனுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அப்படி திறக்கும் போது அது எப்படி திறந்திருப்பான்? அந்த ஆசாரியன் போய் திறக்க போறாருன்னா தைரியமா போய் திறந்திருப்பாரா? எப்படி திறந்திருப்பாரா? நம்ம போட்ட புகை முழுவதும் உள்ள போயிருக்குமா? முழுவதும் நிறைஞ்சிருக்குமா? அப்படி முழுவதும் நிறையலைன்னா திறந்த உடனே என்ன ஆயிடுவார்? ஸ்பாட் அவுட். அப்போவே முடிஞ்சது. அதனால தான் கயிறு கட்டி இருப்பாங்க, வெளியே இழுக்கிறாங்க. ஆனால் உள்ளே யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியும். அப்போ என்ன நடக்குன்னா, அந்த ஆசாரியனுக்கு அந்த ஒரு பயம் வந்துச்சு. இது ஒரு தகுதியான பயம். இது இந்த இந்த பயம் இருக்கணும். ஏன்னா நாம் நிறைவேற்றி முடிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிற பயம் இருக்கணும். பாருங்க, இந்த ஒரு உறுதி இல்லாமல் அந்த ஆசாரியன் என்ன பண்ண மாட்டார்னா, அந்த அந்த திரையை திறக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாம் தூப வர்க்கங்களை போட்டு அந்த சுகந்த வாசனை அந்த புகை என்ன பண்ணுன்னா, அந்த 2ஆம் திரைக்குள்ள போய் மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் நிரம்பி சாட்சி பட்டி அந்த கிருபாசனை பட்டி முழுவதும் மூடுனதுக்கு அப்புறம் தான் இவர் போய் திறப்பார். திறக்கிற வரைக்கும் அவருக்கு உறுதி இல்லை. பாருங்க, அது போலத்தான் கர்த்தர் இயேசு ஒரு மகா பிரதான ஆசிரியராகத்தான் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செஞ்சு முடிச்சாச்சா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். அந்த பயம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் திடப்படுத்தல் கிடைச்சதுங்களா இல்லைங்களா? மன உறுதி வந்துச்சா இல்லைங்களா? மேலேருந்து உத்தரவு வந்த உடனே என்னாச்சுன்னா, அந்த பயம் போயிட்டு ஒரு தெளிவு வந்துச்சு. கர்த்தருக்காக தேவனுக்காக காத்திருந்தார். தேவன் பதில் கொடுத்தார். திடமானது வந்துடுச்சு.
இவர் எல்லாமே சரியான முறையில் செஞ்சிருக்கான்ற அங்கீகாரம் வந்த உடனே தான் அந்த திடமானது வந்த உடனே கடைசி வரைக்கும் அவர் எந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா எதுவுமே அங்கே பேசவில்லை சகோதரர். அப்போ இப்படியாக இந்த ஆசாருடைய காரியங்களை கர்த்தர் இயேசு அங்கே நினைச்சு பார்த்தார். ஒரு ஆசாரியன் சரியான முறையில் தூப வர்க்கம் போட்டு மகாபரிசுத்தால நிரம்பலைன்னா அவர் திறந்தார்னா அவர் மடிச்சு போயிடுவார். அது போலத்தான் கர்த்தர் இயேசு இவ்வளோ நாள் செஞ்ச ஊழியங்களில் ஏதாவது குறைவுகளோ ஏதாவது தவறுகளோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களோ அல்லது இன்னும் செய்ய வேண்டிய ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுன்னா அதன் மத்தியில் இருந்து அது தோல்வியில் கொண்டு போய் முடிஞ்சுன்னு என்ற பயம் அவருக்கு இருந்தது சகோதரர். அதனால தான் பலத்த சத்தத்தோடும் பலத்த கண்ணீரோடும் கர்த்தர் இயேசு வேண்டுதல் நின்றார். தனக்கு ஆனாலும் தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அவருக்கு அங்கே பதில் கிடைச்சது என்பதை நாம் பார்க்கணும். ஒருவேளை கர்த்தர் இயேசு அவ்விதமாக தோல்வி அடைஞ்சிருந்தார்னா அவருடைய ஜீவியம் போயிருக்கும். அவரும் இல்லாதவராக எல்லாவற்றையும் இழந்தவராக அங்கே மாறி இருப்பார் சகோதரர். அப்போ இந்த கோணத்தில் கர்த்தர் இயேசுக்கு பதில் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. நான் இது நாள் வரைக்கும் சரியானபடி செஞ்சு முடிச்சுனா இல்லையான்ட்டு இதற்கு உண்டான பதிலை அவர் கூட இருந்து யாராவது சொல்லியிருக்க முடியுமா? சீசர்கள்ட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்டிருந்தாருன்னா இவ்வளோ நாள் நான் நல்லா செஞ்சு முடிச்சிருக்கேன் கேட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சாகக்கூடாதுன்னு வரீங்களா சொல்கிறாரு இல்லைங்களா, நீங்கள் மறிக்கக்கூடாதுங்கிறாரு, ராஜ்யத்தை எப்போ தருவீங்கன்னு கேட்குறாரு. இவர்கள் ஒரு சரியான மனநிலையும் இல்லாத போது அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த கோணத்தில் ஒரு கேள்வி கேட்டார்னா அவங்க ஒரு வேலை கர்த்தர் இயேசு நீங்கள் சரியாக தான் 3.5 வருஷம் செஞ்சுருக்கேன்னு சீசர்கள் சொன்னால் கூட அது என்ன இருக்காதுன்னா தேவன் சொன்னது போல இருக்காது. ஏன்னா இவங்க வெளிப்படுத்தத்தான் பார்த்துருக்காங்க. கர்த்தர் மாத்திரமே தான் அங்கே, தேவன் மாத்திரமே தான் அங்கே இருதயத்தை பார்த்துருக்காங்க. அப்போ நேர்த்தியாக செய்து முடிச்சாச்சா இல்லையாங்கிற காரியத்தை பூமியிலிருந்து சொல்வதற்கு யாருக்குமே அங்கே என்ன பண்ணலைன்னா அங்கே வாய்ப்பு இல்லை சகோதரர். அது சரியான பதில் சொல்லி கர்த்தருடைய மனதை திடப்படுத்த சீசர் இடத்துல இல்லை. கர்த்தர் கேட்டார், கொஞ்ச நேரம் கூட நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டேங்க, முழிச்சிருக்க மாட்டேங்கன்னு கேட்குறேன். ஒரு திடப்படுத்தல் இவர்களிடத்தில் கிடைக்காது. ஆனால் வேறொரு கோணத்தில் தேவனிடத்திலிருந்து தான் அந்த திடப்படுத்தல் கர்த்தர் இயேசுவுக்கு அங்கே வந்துச்சு. ஒரு உறுதிமொழி, ஒரு பலம், ஒரு தைரியம் பிதாவிடம் வந்துச்சு. அதுக்காகத்தான் தனியாக போனார். இவங்ககிட்ட அதை தேடுனா இந்த கோணத்தில் இவங்க கிட்ட கேட்டால் இவங்களிருந்து சரியான பதில் வராது என்பதற்காக தன்னுடைய மன பலத்துக்காகவும் தைரியத்துக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் தேவனிடத்தில் கேட்பதுக்கு என்றுதான் தனியாக கர்த்தர் சென்று ஜெபம் செஞ்சார். ஆனால் கடைசியில் சொல்லிட்டார், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும். தேவனுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு தேவையான பலத்தையும் உறுதிமொழியும் அங்கே கொடுத்தார். தூதர்கள் வந்து அவரை கேட்டனர் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய பலியின் ஜீவியமானது அங்கீகரிக்கப்பட்டது. நீங்கள் ஏறெடுத்துட்ட எல்லா பலிகளும் தேவனுடைய சமூகத்தில் பூர்ணமாக அங்கே நிரம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உறுதிமொழி கிடைச்சிது. இப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து உறுதிமொழி கிடைச்ச உடனே அந்த பலத்தை வைத்து கொண்டு தான் சிலுவையில் அறையப்படும் நேரம் வரைக்கும் கர்த்தர் இயேசு அமைதியாகவும் தைரியத்தோடும் பொறுமையோடும் அவைகளை மேற்கொண்டார். அப்போ பாடுகளும் உபத்திரமும் இல்லாமல் யார் ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயம் கொள்ள முடியாத சகோதரர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிட்டோம்னா நமக்கும் பயம் வேணும். எந்த பயம் வேணும்? ஊழியம் செய்யறதுக்கு பயம், மற்ற காரியங்கள் செய்யறதுக்கு அந்த பயத்தை பற்றி பேசுறதில்ல. நமக்கு ஒரு தகுந்த பயம் உடையவளாக நாம் இருக்கணும் சகோதரர். நம்முடைய பயம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம் செய்கிற ஊழியங்களை நாம் கொடுக்குற பலிகளை நம்முடைய பயம் தடப்படுத்திடக்கூடாது. பயத்தினால் அவைகளை செய்யாமல் அந்த பயத்தை பற்றி பேசுறதில்ல. நாம் செஞ்ச காரியங்களை உண்மையாக செஞ்சிருக்கிறோமா இல்லையா, இந்த அங்கீகாரத்துக்காக நாம் பயமுள்ளவர்களாக இருக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதுறாரு, ஒரு பயம் பற்றி பேசுறாரு. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எப்படி பேசிட்டாருங்க? அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகக்கூடாது என்ற பயம் நம்ம இடத்துல இருக்கு. தேவன் எல்லா கிருபை எல்லா இரக்கம் நமக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி போயிட்டோம்னா அந்த பயன்படுத்தாமல் போயிடுவோமா என்ற பயம் நமக்குள்ளாக இருக்க வேணுங்கிறார். எப்போது நாம் பயந்துட்டே எதுக்காகனா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாமல் போய் வாய்ப்புகளை இழந்து போய்விடும் என்ற பயம் நமக்குள்ளே எப்போது இருக்கும்.
அப்போ சரியான முறையில் நம்ம செஞ்சுருக்கிறோமா, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறோமா, இந்த பயம் நமக்குள்ளாக இருக்கணும். இதுதான் கடமை பயம். தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது. நம்முடைய பயமே நம்முடைய ஊழியங்களை செய்ய விடாமல் தடை பண்ணிருக்கும். அந்த பயம் அது உலகத்தின் பயம். அது பொல்லாத ஆவியினுடைய பயம். அது நமக்கு தேவையில்லை. நாம் செஞ்சிருக்கிற காரியங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி செஞ்சிருக்கிறோமா இல்லையாங்கிற பயம் அங்கே நமக்குள்ள இருக்கணும் சகோதர சகோதரர். இது அக்கறை கலந்த ஒரு பயம், நம்முடைய கவனத்தை எழுப்பக்கூடிய ஒரு பயமாக இருக்கணும். வெடிப்புள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த பயம் நமக்கு உதவி செய்யணும் சகோதர சகோதரர். இப்படியாக இந்த பயம்தான் எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கணும். அந்த மூலமாக தேவனுடைய வாய்ப்புகளை தவற விட்டு விடாதபடி நாம் பார்த்துக்கொள்வது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வாய்ப்பை தவற விட்டுட்டோமா அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் நம்முடைய பரீட்சையின் காலங்களை அனுமதிக்கும் போது இதில் ஏதாவது நம்ம செய்யாமல் தவற விட்டுட்டோமா, நிரூபிச்சிட்டோமா இல்லையா, இந்த பயம் எப்போது நமக்குள்ள இருந்துன்னா எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருப்போம் சகோதர சகோதரர். ஏன்னா இதுதான் தகுந்த பயம் என்று சகோதரர் எழுதுறார். இந்த தகுந்த பயம்தான் நம்ம எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மை சோதித்து கொள்ள பேர் உதவி செய்யும். பாருங்க, ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திட்டேன்னா இல்லையான்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்மை சோதிச்சு கொண்டே இருப்போம். நம்ம சரியாக பயன்படுத்தணுமா இல்லையா, ஒருவேளை இல்லைன்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், அடுத்த தடவை அந்த வாய்ப்பு வரும்போது சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த தகுந்த பயம் நமக்குள்ளாக வேண்டும். நாம் என்ன நம்புகிறோம், நாம் நம்பின விஷயத்தை ஏன் நம்பிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை குறித்து எப்போது நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அநேக பேர் விசுவாசத்தை விட்டு வலிவு போக காரணம் என்னன்னா பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் தன்மையை மறந்து போடுறாங்க. இந்த விசுவாசத்தின் மேலே பயம் உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை விசுவாசத்தில் தான் நிலைத்து நிற்கிறோமா இல்லையா, இந்த பயம் இருக்கணும். அதுபோல் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தி அதற்கு ஏற்ற வண்ணமாக வாழ்கிறோமா இல்லைங்கிற பயம் இருக்கணும். பாருங்கள், நம்முடைய மனசில் இவைகளை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பயம் இருந்து இவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கணும் சகோதர சகோதரர். நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தும். ஒருவேளை பலவீனமாக உழந்துட்டோம்னா கர்த்தருக்காக காத்திருக்கலாம். திடமானதோடு காத்திருங்க, மன உறுதியோடு காத்திருங்க. தேவன் நம்ம என்ன பண்ணுவார்னா அங்கே வழி நடத்துவார். இந்த நம்பிக்கை நமக்கு அவசியம் அருமையான சகோதர சகோதரர். அப்போது ஒருவேளை இந்த நம்பிக்கை இந்த ஜீவியத்தில் நாம் நன்றாக நடக்கிறோமா இல்லைங்கிற நம்பிக்கையில் நம்ம பேர்லேயே வச்சுருந்தா நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா, நாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கிறோம், அவரை காட்டில் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம், இவங்களை காட்டில் நம்முடைய ஜீவியோ மேன்மையுள்ளதாகுது. இது நம்மையே நாம் நம்பிட்டு இருந்தோம்னா நம்மை மேன்மையுள்ளவர்களாக நாம் பார்ப்போம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க ஒருபோதும் மேன்மையுள்ளவர்களாக தோற்றமளிக்க மாட்டார்கள். அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக தான் தோற்றமளிப்பாங்க. திடமானதோடு அவங்க காத்திருக்காங்கன்னு அர்த்தம். தேவன் உயர்த்துக்கிற மேன்மைக்காக அவர்கள் காத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மையே நம்பிட்டு இருந்தோம்னா, இந்த நம்பிக்கை எல்லாமே நம்ம பேர்லேயே வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக தேவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அற்றுப்போக செய்வார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி கொடுப்பார், ஒரு அடி கொடுப்பார். இன்னும் சொல்லணும்னா நம்மை சோர்ந்து போட சில தோல்விகளை கொடுப்பார். அப்போ தான் உணர்வோம் நம்ம நம்பிக்கை நம்ம பேர்லேயே வச்சுருந்தோமே, இவ்வளோ நாள் நம்மை நம்பிட்டு சுய புத்தியை நம்பிட்டு சுய சித்தத்தை நம்பிட்டு தன்னம்பிக்கையை வச்சுட்டு நாம் நன்றாக நின்று கொண்டிருந்தோம் என்று நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாபெரும் தோல்வியை தேவன் கொடுக்கும்போது தான் உணர்ந்து கொள்வோம் நாம் நம்மை நம்பியுள்ளவர்களாகல கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்பதை உணர செய்வார். அது எப்போத்தான் உணரும்னா நம்ம பயந்து போகக்கூடிய ஒரு தருணத்தை கொண்டு வருவார், அல்லது கோலையாக போகக்கூடிய ஒரு தருணத்தை கொண்டு வருவார். சில கடினமான அனுபவங்களில் நாம் விழுந்து போகும்படி செய்யும்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம், நான் இந்த பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது என்னுடைய சொந்த பலத்தை நம்பிக்கையை நம்பி இறங்கிட்டேன், அதனால தான் இந்த தோல்வி அடைஞ்சிட்டேன். அப்போ தான் நாம் உணர்வோம் இவ்வளோ காலம் யார் பேரில் நம்பிக்கை வச்சுருந்தோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் மூலமாக கர்த்தர் முழுவதுமாக கர்த்தர் பேரில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இவைகளை மேற்கொள்வதற்கு பலன் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய சுய நம்பிக்கையை நான் சார்ந்தவர்களாக இல்லை, தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும் சகோதர சகோதரர். ஒரு வேளை கர்த்தருக்காக காத்திருந்தோம்னா அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஒரு வசனம் வாசி நான் முடிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க,
கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது எப்போதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாகும். நம்முடைய சுய புத்தியின் மேலே, நம்முடைய சுய நம்பிக்கையின் மேலே இல்லை, தேவனுடைய வழிநடத்தலுக்காக கர்த்தருக்காக காத்திருந்து திடமானதாக இருக்கும்போது கண்டிப்பாக புது பலன் கிடைத்து நம்முடைய ஓட்டத்தை செவையாக ஓடி முடிப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை இரக்கம் செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமென்.